வெல்கம் டு ஐராக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? கோஸ்ட் விளாக்ஸ் அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். டிசி வேர்ல்டு பாவங்கள்னு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ஓ, கார்ல போறாங்க. எம்ஜிஎம் நான் கூட போயிருக்கேன். ஓ, இது செமையா இருக்கு இந்த ரைடு. சொன்னானேடா பண்ணாத போகாதன்னா கேட்கணும்ல. அது 2 நிமிஷம் தான், அரை நிமிஷம் தான், 30 செகண்ட் தான். ஜாலியா இருக்கு, ரொம்ப ஈஸி அப்படின்னா படிச்சுட்டான். டீம் அவுட்டிங்க. ஓ, அதான் டிக்கெட்டு. மாஸ்க் எடுத்தாலும் நாங்களே தெரியும். கண்டுபிடிக்காம முடிஞ்ச அளவுக்கு மாஸ்கோடையே தப்பிச்சு போறதுதான் பிளான். கேமரா வச்சு கண்டுபிடிச்ச யாரு? கேமரா வீடியோ அது வந்து யாரும் எடுப்பாங்க. இவன் மூஞ்ச காட்டி போட்டு போனாங்க. ஏய், என்னடா இது உங்களுக்கு கூட்டமா ஹெவி ஆயிருச்சு பாருங்க. மணி கூட்டம் அதிகமா இருக்கு. அதுக்கு இவ்வளவு நிக்கிறாங்க. நமக்கு என்ன கட்டிட்டு கிடக்குறாங்க? வாங்க, எங்கயா பேக் எங்க வைக்கிறது? கமான் கமான். போறோம், எல்லாத்துலயும் ஏறி செய்ய போறோம். ஒரு 200 பேர் நிக்கிறாங்க. சரி வாங்க வாங்க, அதுல போய் ஏறும் வாங்க. ஆர்வமா இருக்காரு. இந்த ஆர்வம் தான் அப்ப ஏதோ கவுத்துருச்சவரை என்னன்னு பண்ணா தெரியல. அவனுக்கு ஈக்குவலா ஓட முடியலங்க. இதை பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆகி ஓடிட்டான். ஆனா எல்லாமே வந்து திருப்பதி போன ஃபீல் வருது. கேட்ட போட முடிச்சிருக்காங்க இல்லையா? அதுக்கு எனக்கு என்னமோ அதுல இந்த கார்டு ஒன்று வேற போட்டு கொடுத்துருக்காங்க. ப்ரையாரிட்டி லேன் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இவ்வளவு கூட்டம் இருந்தாலும் நிக்க வேண்டாம், வந்து உடனே போயிடலாம். ஆமா ஆமா, அப்படின்றதான் இதோட கான்செப்ட். ஒண்டர்லாலயும் இது உண்டு. இந்த கான்செப்ட் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். கேமராமேன் குதிச்சுலாம் வர்றான். போச்சு, ஆளு ஏத்தாம இருப்பாங்கடா. ஆட பாவி. நாங்க எங்க வீட்டுல இருந்து கெஸ்ட் வேற கூப்பிட்டு வந்திருக்கேன். யாரு? ஜாலியா இருக்கும், சம்மர் லீவுக்கு வந்திருக்கான். அதனால சும்மா அப்படியே கம்பெனி காசு வந்து முதல்ல வந்து இந்த இங்கதான் வேலையை காட்டியும். அதுக்காக வந்து சாப்பிட்டுக்கலாம் முடிஞ்சிருச்சு. நம்ம போறோம். பயப்படுறா? ஐயோ, இது என்னன்னா வந்து ஒரு டீம் அவுட்டிங் மாதிரி தான் நாங்க வந்திருக்கோம். ஆமா, மாஸ்க் போட்டுட்டா வாந்தி வெளியில வராது. சில பேர் வாந்தி எடுப்பாங்க, அதை பார்த்தாலும் நம்மளுக்கே வாந்தி வந்துடும். அதுதான் சொன்னேன். பயமா இருக்கும். சைஸே பத்தாதா? ஆமா, காலேஜ் படிக்கிறப்ப போனா அவன் சின்ன வயசுல போனது. 40 கணக்கு கேமரா விட்டுறா போறாரு. ஆமா இல்ல, எப்படி கேமரா எடுப்பாங்க? ஏதோ மாட்டி இருக்காங்களா ஹெல்மெட் மாதிரி? அந்த மாதிரி மாட்டினா பிரச்சனை வரும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். இது அவ்வளவு பயம் இல்லை, பார்க்கும் போது அப்படி இருந்துச்சு. இந்த அளவுக்கு ஒண்ணும் இல்ல. தலை சுத்துதா? ரொம்ப கேஷுவலா போறாங்க.
என்ன பண்றாரு? அப்படியே பைரேட்ஸ் ஆஃப் தி கரீபியன்ல ஜானி டெப் ஓடி வந்த மாதிரி ஓடி வந்தாங்க. சூப்பரா இருக்கு அப்படிங்க. ஏப்பா நான் வந்து சின்ன வயசுல ஒரு வயசு வர வரைக்கும் எப்ப போனாலும் பஸ்ல வந்து இந்த என்ன சொல்றது வாமிட்டிங் சென்சேஷன் வந்து எனக்குலாம். ஸ்கூல் டூர் கூட்டு போனாலும் சரி, பஸ்ல எங்க ஊர்ல இருந்து மதுரை தான் 48 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனா அதுக்கு போனாலே ஒரு மாதிரி கிருன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் காலேஜ் அதெல்லாம் போனோடனே இந்த தியேட்டர்னு போட்டிருக்கா, ஆர்ட்னு படிச்சு ஆர்ட் இந்த ஸ்பெல்லிங் வராதுன்னு பார்த்தா தியேட்டர் கரெக்டா. நான் சொன்ன பேசினா நல்லா இல்லைங்கிறத எப்படி கேவலமா சொல்லியிருக்காங்க. ஒண்ணும் இல்ல, அடுத்து ஃபன் ரைடுக்கு போறோம் நாங்க. அப்ப இல்லடா கண்டிப்பா இது எப்படி தலை சுத்தும், அதுலதான் ஏரியே தீர்வேன்னு தலைகீழா நிக்கிறாங்க. என்ன வயசாச்சு பிள்ளைங்களை கூப்பிட்டு வரணும், ஒய்ஃபு கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். நானாச்சும் உண்மையா சொல்லிட்டு வந்தேன், போய் சொல்லிட்டு இல்ல அதெல்லாம் கிடையாது ஷூட் போறேன். ஷூட் எதுக்கு இங்க பிளான் பண்ணிட்டீங்க? அது எப்பறா தெரியும்? நான் ஷூட் போறேன்பா எப்படி வந்துக்கறாங்க. என்னது சுத்தவது மற்றபடி ஒண்ணும் இல்ல. இந்த இடத்துல விவேக் சார் வந்து அந்த புதர்ல 2 பேர் இருக்கானுக்கிட்டே புதர் ஒழிப்பு வாரியம்னு ஒண்ணு அமைச்சாதான்டா இந்த கொடுமைக்கெல்லாம் பிரச்சனைக்கு தீர்வுன்னு சொல்லுவாரு. அதானே கூட்டம் கம்மியா தான் இருக்கு கொஞ்சம். அம்யூஸ்மெண்ட் பார்க்கு தீம் பார்க்னு 2 இருக்கான். அதாவது தீம் பார்க்னா வாட்டர் கேம்ஸ்லாம் வந்து அதிகமா இருக்கும். அம்யூஸ்மெண்ட் பார்க்னா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் குரங்க தலையில சுத்துறது, குரங்கு பல்ட்டி அடிக்கிறது, இதெல்லாம் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க். என்ன இல்லப்பா கருத்து சொல்லிக்கிறேன், இன்ஃபர்மேஷனோட சொல்றது என்ன. அதனால இது வந்து 2ம் பாதி பாதி, அம்யூஸ்மெண்ட் பிளஸ் தீம் பார்க். ஏன்னா தண்ணியும் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு. சபா அங்கேயாடா ஏதாவது அது சூப்பர் கேம்டா, அது போனா பயங்கரமா இருக்குடா. அது கொலம்பஸா அந்த இருக்கு பாரு, அத பார்த்து தானே கேட்டேன். நான் இங்க இருக்கு பாரு. ஐயா இது போயிருமா? இது ஜாலியா இருந்தா வாடா. மெட்ரி அப்படிமாங்களா? கேஷிங் காரு கோகார்ட் இந்த இது மாதிரி ஓட்டுறது. ஆனா கடைசி வரைக்கும் நான் இது ஓட்டினதே கிடையாது. போயிட்டே இருக்காரு. அங்க ஏதோ மீட்டிங், ஏன்னா நான் தண்ணியில குதிச்சுட்டு வந்துட்டேன், அதனால விட மாட்டேன்ட்டேன். இது பேர் என்ன சொல்லுவாங்க? இது இது இங்க இவங்க வச்சிருக்க பேரு, இதுக்கு ஒரிஜினல் நேம் ஒரிஜினல் பேரே தான். கார் பேர் மறந்து போச்சு. கார் எடிட்டல் போட்டி ஆக்சிடென்ட் கார். ஆக்சிடென்ட் கார் எத்தனை பேர்? நாங்கலாம் வச்சிட்டோம் தம்பி. பெட்ரோல் போட்டு எங்கல ஒரு பேக் எடுத்துட்டு வராரு. 2 பேர் உட்காருவாங்க தானே ஒரு இதுல. ஒருத்தர் தான் உட்கார்றாங்களா? ஒருத்தர் தான் உட்கார முடியும், அதாவது என்னமோ சொல்லுவாங்க 2 பேர்ல உட்கார முடியாது. லெஃப்ட்ல 2 வாட்டி நான் ஸ்கூல்ல போனதுனால 2 பேர் உட்கார்ந்தோம்னு ஒரு நினைக்கிறேன். வாட்டி அப்ப நீ போனது வேற ஏதோ. ஒரு வாட்டி திரும்ப ஃப்ரண்ட் போகணும். ஆமா யோ ஃப்ரேம் பாத்துட்டு டேய் பல வருஷம் vlog பண்றவங்க கூட மோனோ கேமரா செட் பண்ண மாட்டாங்க, நீ ரொம்ப செட் பண்றீடா. நல்லா இருக்காங்க. நாட் முடிச்சா. இந்த கேம்ல நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு ஜாலியா. 10 வருஷமா அவங்களோட போர் அடிக்க நின்னுட்டாரு. நல்லா இருந்தா ரெக்கார்ட் பண்ணல அப்படிங்க. சுதா அந்த நிமிஷம் ஹேக் பண்ணிட்டான் சீக்கிரம். பழைய புள்ளானே வெளிய இருக்கு. நான் போலாம் போறாங்க. அப்பா நல்லா போகுதுப்பா, நல்லா ஹைட்டுக்கு போகுது.
ஆ ஆ, நல்ல ஹைட்டுக்கு போகுது, பரவாயில்லையா? ஏன் அதை காட்டல? ஐயோ நல்ல எஸ்கேப் ஆகிடுச்சு. இங்க ஒரு மாடு இருக்கும், அந்த மாட்டு அடக்கிற போட்டி எங்க இருக்கு கண்டுபிடிங்க. மாடு இருக்கு. அது போவோம். அது மேல ஏறி உட்காந்தா சுத்துமே. முடிவு பண்ணிட்டாங்க. மாட்டா போட்டு தர்றாங்க. ஏய் முள்ளடா கொஞ்சம் உட்காந்துக்கிறேன்டா. ஐயோ அப்பா. இங்க இருக்கிறத விட அங்க பாரு பெரிய பழைய போட்டு வச்சிருக்காங்க. அங்க போய் உட்காந்து கவனிச்சு நல்லா இருக்கும். போயிட்டாரு. ரோலர் கோஸ்டருக்கு போறோம். எங்கேயும் போயிட்டு வரலாம். அப்பா கொலம்பஸ்ன்னு சொன்னாங்க எடுக்க பயிலுங்க. இது கொஞ்சம் ரொம்ப வேகமா போச்சு. சிக்கன் தானே ஒருத்தன் இருந்தான் பாருங்க. தம்பி எந்திரிப்பா. ஆளோட சைஸுக்கு கொஞ்சம் விட்டுருந்தா பறந்துருப்பான். நான் புடிச்சு காப்பாத்துனேன். ஏக்கா சொல்லிட்டு அண்ணே நீங்க என்ன வெளியே போயிட்டீங்க அப்படின்றான். அங்க பாரு. ஆயிடா. நல்லா இருக்கு. அது இதுவும் சூப்பரா இருக்கும். எந்த ரைடும் பயங்கரமா இருக்கும். போயிடலாமா? போனா 12 ஆக போகுது. ரோலர் கோஸ்டர் போயிடுமா? கோபி அடுத்த ரைடு ரோலர் கோஸ்டர். வா கோபி. எனக்கு வயசாயிருச்சு. வாங்க வா. அங்க பாக்க. உட்கார உட்கார. இதுவும் சூப்பரா இருக்கும். அதுவும் நல்லா. ஏய் உண்மையிலே உங்களுக்கு ஒண்ணும் ஆகலடா. இல்ல இருக்கு. கொஞ்சம் இதா தான் இருக்கு. ஒரு மாதிரி ஆயிட்டாரு. தண்ணியில போய் குளிச்சேன்னு வச்சுக்க செத்துருவோம். நல்லா இருக்கு. ஓகே. ரொம்ப ஒத்துக்கல போல. ஒருத்தன் சொன்னான்ப்பா வயித்த கையில புடிச்சுக்கோங்கன்னா போயா பூமரு அப்படின்ட்டு போனேன். காட்டிட்டாண்டாவே அப்படிங்கிற. நானே வெளியே வந்தாலும் தெரியுது. இப்படி போறாங்க. இப்படி இருக்குன்னா இப்படி போய் வருது. நல்ல ஹைட்டு போச்சு இது. ஸ்கெட்ச் பாட்லாம் போட்டுருக்காங்கப்பா. அது வேற ரொம்ப ஒரு மாதிரி வருது. அடுத்து ரேஞ்சர் தான் இதோட பயங்கரமா இருக்கும். ரேஞ்சர் அளவுக்கு எதுவும் பயங்கரம் பேசிட்டு இருங்க. ரேஞ்சரா? ஆமா தலைக்கீழ சுத்துமே. பயங்கர ஆர்வமா இருக்காரு. ஆமா. இது நின்னுக்கணும், அப்படியே நின்னுட்டு புடிச்சுக்கணும். இது என்னன்னு நான் போனதே இல்லையா? நான் போயிருக்கேன் பாரு. பார்த்தது கூட கிடையாது. நல்லா இருக்கும். ஆனா தலை சுத்தம் இதுலயும். ஆமா சுத்தினாலே தப்பு சுத்தாது. ரிப்பீட் பண்ணி போலான்னு தான் போனேன். என்னால முடியல. அந்த கொலம்பஸ்னு ஒரு கர்மாந்திரத்துல ஏத்தி விட்டாங்க. இதான் பயமா இருந்தது எனக்கு. ஒரு மாதிரி வயிற்றுல இருந்து இது வரைக்கும் வந்துருச்சு. அடக்கி உட்காந்துருக்கேன். இவனுக்கு ஏதோ இப்படியே சுத்துற மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு. அதுல போயிருக்கானே. எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிருன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் வாந்தி வந்துடும் நினைக்கிறேன். அதான் ஒரு 45 நிமிஷத்துலயே பஸ்ல போனா வாமிட் வரும்ன்றாரு. ஒண்ணுமே இல்லையே, வெறுமனே சுத்தம் செய்யுது. சுத்துது, பார்த்தா சுத்துது, அவ்வளவுதான். யாரோ ஒருத்தர் கேமராவை மதிக்காம ஒருத்தர் என்ன அவரு போறாரு? என்னாச்சு? அடுத்ததுக்கு போறாரா? எங்க இருக்காங்கன்னே தெரியாம அவர் கூட போறாரு. செம்மையா இருக்கு. ரொம்ப ஈஸியா இருக்குது. ரொம்ப ஈஸியா இருக்கு. ரொம்ப ஈஸியா இருக்கு. இல்ல இவங்க எல்லாம் உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நமக்கு இல்ல அது ஒண்ணுமே இல்ல. ஒரு பூமி சுத்துது பத்தியா, அந்த கான்செப்ட்ல சுத்துறாங்க. சரி வாங்க, அங்க பின்னாடி ரைடு அங்க இருக்கு. அங்க போயிடுவோம். கேளுவா நான் போவே. என்ன அடுத்த ரைடு போமா? அதை காட்டேன். அந்த தலைகீழ போடுறதா? ஓ இதுப்பா ரோலர் கோஸ்டர்ப்பா. இது சூப்பரா இருக்கும். இது செமையா இருக்கும். அவ்வளவுதான். போவே. காட்டியா கேமராமேன். இங்க வாங்க சொல்றேன். தாராளமா போயிட்டு வாங்க. போச்சு. இதான் ஆயிருமோ? ஆக மாட்டேங்குது. இப்படியே போகுது. இல்லப்பா எனக்கு பயமா. ஆம்பளைனா வாடா. ஆம்பளையா இருந்தா வராது. போய் செம மிஸ் பண்ண போறாங்க. பெண்களை மதிக்கிறேன். அதனால நான் வரல. எப்ப பார்த்தாலும் ஆம்பளை இருந்தா நினைச்சேன். இந்த மாதிரி ஏதாவது சொல்லி குரூப்ல எவனா ஒருத்தன் இந்த மாதிரி கூப்பிடுவாங்க. இது நமக்கு செட் ஆகாது. இது நடக்கிறப்போ நடந்துக்கலாம். பாத்துக்கலாம். பயங்கர என்ஜாய்மெண்ட்ல இருக்காரு.
போயிட்டு வாங்க பாப்போம். அந்த செடியில ஏதாவது பிடிக்கிச்சுனா மனுஷனே இல்ல தெரியுமா? ஐயோ எல்லாம் வந்ததுல இருந்து வாய வைக்கிறாயா? என்னண்ணே பண்ணுவீங்க? அது இதாயிடுச்சு இல்லைன்னா ஆமா, ஒரு தடவை இருப்பாங்க. ஏதோ நடக்குதுனே. ஆனா நடக்க கூடாது. நடந்தா ஒண்ணு இல்லடா, ஏற திருப்பி இறங்கிடும்டா. ஆரம்பிச்சிட்டாரு. ஜாலியா இருக்கீங்க. ரொம்ப ஜாலியா இருக்கேன். தள்ளுங்கடா, மயக்கமா வருது, கீழே போவோம்டா. இப்ப அவர் என்ன சொல்றாரு? ஆமா, நீங்க கெத்த விடாம கெத்தாவே அப்படியே பேசி அப்படியே அப்படியே வந்துருவோமா? அந்த வாசம் செம பண்ணு, ரொம்ப ஈஸி ரைடு, வெரி ஈஸி. வீடியோ பண்றவரே அவங்க ஒரிஜினலாவே இருக்காங்க. சரியாத்துவாங்க நினைக்கிறேன். வெரி ஈஸி, ஒண்ணுமே இல்ல, ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆமா, ரொம்ப ஈஸியா சொல்றீங்க. கோவி தான் மிஸ் பண்ணிட்டான். இவன் கேமரா என்ன பண்ணிட்டா தெரியுமில்ல, புடிச்சிருந்தான், டக்குனு கேமரா உள்ள ஐயோ, கேமரா புடிச்சிட்டான். விழுந்திருக்கும் போல. சரி வாங்க, மிஸ் பண்ணிட்டோமா? உட்காருவோம், போயிட்டு எங்கேயாவது. ஏன் நல்லா இருந்துச்சுன்னா அப்புறம் உட்காரணும். ரெஸ்ட் இருக்குது, அடுத்த ரைடு போகணும்ல, ரெஸ்ட் இருக்கும்ல. இவன்டா இவன்டா நான் தான் சொன்னானேடா, போறா கேட்கணும்ல. அது 2 நிமிஷம் தான், 1/2 நிமிஷம் தான், 30 செகண்ட் தான். ஜாலியா இருக்கு, ரொம்ப ஈஸி அப்படின்னா படுத்துட்டான். கார் வாங்கினது ஃப்ரீயா கொடுத்தாங்க, அதை தூக்கி போட்டு திரியான். நான் இப்ப ரெஸ்ட் எடுத்துட்டு ஃபுல் எனர்ஜி மோட்ல வருவேன் நான். இது வாங்க ரேஞ்சர்ல தலையில போங்க, அதுல போவோம். தலைகீழ போகும் அந்த மாதிரி இந்த மாதிரி ஆமா. ஓடி போயிரு மரியாதையா. கொலம்பஸ்ல கொண்டு போய் கொல்ல பார்த்தா இப்ப அடுத்து அங்க இவன் தாங்க இந்த உசுர போற ராட்டினம் எல்லாத்தையும் அதுல காமிச்சு திருப்பி கேட்டேன். அந்த கர்மாந்திரத்துல என்னைக்கு போனனோ போச்சு, பாதி நாள் வேஸ்டா போச்சு, எனக்கு லைஃபே போச்சு. அழகா எல்லாத்துலயும் சுத்தி இருப்போம்டா. ரோலர் கோஸ்டர்ல போக விடாம பண்ணிட்டாங்க அவன். அதான் அப்போ அதான் ஃபர்ஸ்ட் போயிருக்கோம். போக வேண்டியதானடா ஆகணும். குடு, 100 ரூபா கொடுக்க மாட்டியா? கம்பெனில இருந்து காசு கொடுப்போம்னு சொன்னதான் கிளம்பி வந்துட்டா, 100 ரூபா கூட செலவு பண்றாங்க. பர்ஸ் எடுத்து வந்தியா நீ? பர்ஸ் பேக்ல எல்லாமே அங்க இருக்கு. நான் கிளாக் ரூம்ல இருக்கு. போன் வச்சிருக்கீல? இப்பவே வா. எப்ப போலாம்? இவன் காலையிலே சாப்பிடுடா. 12 தான் ஆகுது. 12 மணிக்கு என்னடா சாப்பாடு? நாக்குனா லைட்டா பசிக்குது. வாங்க வாங்க, எனர்ஜி வந்துருச்சு எனக்கு. வந்துருச்சா? இப்பதான் எந்திரிச்சு நடக்கறதுக்கு எனர்ஜி வந்துருச்சு. வாங்கடா. ஏய், அந்த கப்பல் மாதிரி குட்டியோட கப்பல் இருக்கு, அதுல போங்கடா. குழந்தைங்க போலாம். போமா? குழந்தைங்க ரைடா? ஓடிட்டாரு. சூப்பர், நல்லா இருக்கும் இது. ஓ இதுக்கு போறாங்களா? பார்ட் 2வா? ஓகே. அது யாரு விழுந்தது? ஆனா இதுக்குள்ள போயிட்டா வரவே மனசு வராது. ஆமா ஆமா, கஷ்டமா இருக்கும் வரும்போது. ஐயோ இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் விளாண்டுருக்கலாமே அப்படின்னு தோணும். ஓ சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இது செம ஜாலியா இருக்கும். அந்த தீம் பார்க் வந்து ஒரு 2 பேர் 3 பேர் போனாதான் போர் அடிக்கும். இந்த மாதிரி ஒரு 5 6 7 பேருக்கு மேல போனாதான் ஜாலியாவே இருக்கும். ஆமா, எனக்கு ஸ்கூல்ல கூட்டிட்டு போனதுனால எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆமா, நான் ஸ்கூல்லயும் போயிருக்கேன், இது காலேஜ் படிக்கும் போது போயிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு காலேஜ் படிக்கும் போது தான் பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். ஏன்னா நாங்க பசங்க எல்லாம் சேர்ந்து
எங்கெல்லாம் சுத்த முடியுமோ எல்லாத்தையும் சுத்திட்டு பொண்ணுங்களாம் மேக்சிமம் பாத்தீங்கன்னா அந்த உடனே அந்த தண்ணி சைடு ஓடி அந்த ஆமா, ஆமா. குட்டையில கிடப்பாங்க அவ்வளவுதான். இந்த தவளை மாதிரி அந்த நானும் பார்த்தேன். காலையில எத்தனை ஒரு 11 மணிக்கு வந்தோம். அப்போ தண்ணிக்குள்ள இறங்குனவங்க தான் கிளம்ப வரைக்கும் தண்ணியிலே தான் இருந்தாங்க. ஆமா. சாப்பிட வந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்பி தண்ணிக்கே போயிட்டாங்க. வேற எதுக்குமே போல. எதுக்கு இவங்க வந்தாங்க? எதுக்கு ஜாலியா இருக்கும் வரணும்? அதுக்குள்ள போயிட்டாலே வெளில வரவே இல்ல வேற தண்ணி அந்த வாட்டர் இதுல எக்கச்சக்க ரைடு உண்டு. அந்த ஸ்லைடிங்லாம் உண்டு. அது கூட போகல. சும்மா அந்த அலை வரும்ல, அந்த இடத்துலயே உட்கார்ந்துக்கிட்டாங்க. அந்த அலைக்குள்ளேயும் தண்ணிக்குள்ள கூட போகல. அந்த ஓரத்திலேயே உட்கார்ந்துகிட்டு, அது என்னத்துக்கு வந்துச்சுங்க? ஒரு சில பேருக்கு ஒத்துக்காது. வாமிட் ம். இருக்கவங்கலாம் இந்த மாரி தப்பிச்சுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஆமாமா. நாங்களும் போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் போம்போது இந்த மாரி தண்ணிக்குள்ள போய் ஊறிட்டு கிடந்தோம். அதுக்கப்புறம் திருப்பி கூட்டிட்டு போம்போது கொஞ்சம் உஷாராயி ஆமா. கேம்லாம் ஃபர்ஸ்ட் விளையாட கேம்லாம் அந்த ட்ரை கேம் அதெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு, முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணிக்குலாம் வரணும். அப்பதான் ஜாலியா இருக்கும். முடிச்சுட்டு ஆமாமா. நம்ம வீட்டுக்கு போறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். மேக்ஸிமம் இது பார்த்தீங்கன்னா, எப்போ அவங்க ஓப்பன் பண்றாங்களோ, அதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போனா தான் கரெக்ட்டா இருக்கும். அப்பதான் கொஞ்சமாவது அதுல இருக்கிறதாவது விளையாட முடியும். இல்லன்னா விளையாடவே முடியாது. ஆமா. ஏன்னா அவ்வளோ டைமும் இருக்காது. கூட்டமா இருக்கும். என்ன கூட்டமா இருக்கும். லைன்ல நிக்கணும். ஆமா. இந்த மாரி காசு அதிகமா கட்டுனீங்கன்னா, அந்த சீக்கிரம் உள்ள போலாம். ஏன்னா இது ஒண்டர்லாலயும் இருந்துச்சு. ஆனா எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். பார்த்தா எங்களுக்கு முன்னாடி வந்தவன்லாம் போயிட்டுருக்கான். என்னன்னு கேட்டா, அவன் காசு அவ்வளோதான் கட்டுறான். நாங்க காலேஜா போனனால ஓ! அது மொத்தமா வாங்கிட்டோம். அதுக்கு இப்படி ஒண்ணு இருந்துச்சுன்னு தெரிஞ்சுன்னா, நாங்க அதுக்கு பண்ணியிருப்போம். அது தெரியவே இல்ல எங்களுக்கு. ம். நல்லா இருந்துச்சு. ஓகே. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்